மத்திய அரசு பணிகளில் தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन x = 3/8 y கொடுத்திருக்காங்க மற்றும் y = 3/4 z கொடுத்திருக்காங்க. சோ x = என்ன கொடுத்திருக்காங்க 3/8 y ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த y வந்து இந்த சைடு வந்துச்சுனா x/y = 3/8 மாறிடுமா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க y = 3/4 * z ன்னு கொடுத்திருக்காங்களா. சோ z வந்து கீழ வந்துருச்சுனா y/z = 3/4 ன்னு மாறிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் x y z வந்து போடணும். x y z x y ஃபர்ஸ்ட் என்னது 3 8 3 8. நெக்ஸ்ட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க y z 3 4 கொடுத்திருக்காங்களா. சோ அட்ஜசன்ட்ல இருக்கத சைடுல எழுதிக்கோமா. இங்க 8 வரும், இங்க வந்து 3 வருமா. நெக்ஸ்ட் இத மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும். இத மல்டிபிள் பண்ணோம்னா 8 * 4 32, 8 * 3 24, 3 * 3 9. அப்ப 9:24:32 வரும். 9:24:32 ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு கனசதுர அறையில் வைக்கப்பட்டுள்ள மிக நீளமான கம்பியின் நீளம் 8√3 சென்டிமீட்டர். சோ மிக நீளமான கம்பினா என்னது மூலை விட்டம் கொடுத்திருக்காங்க. சரியா. நெக்ஸ்ட் கனசதுரத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. மூலை விட்டம் ஃபார்முலா என்னது நமக்கு மூலை விட்டம் ஃபார்முலா வந்து a√3. சோ a√3 தான் நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க 8√3 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப a ஓட வேல்யூ என்னது 8 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவு ஃபார்முலா என்னது a³ அப்ப a³ வந்து பண்ணா போதும். a³ வந்து என்னது 512 சென்டிமீட்டர் கியூப். சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 60 மீட்டர் நீளமுள்ள ஒரு மின்சார கம்பியானது ஒவ்வொரு துண்டும் 5 மீட்டர் நீளம் கொண்ட சம துண்டுகளாக வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கையை கணக்கிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ டைரக்டா 60/5 பண்ணோம்னா என்ன வரும் 12 வரும். அப்ப 12 தான் நமக்கு வெட்டப்பட்ட துண்டுகளின் எண்ணிக்கை. சோ ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन அனில் தனது வருமானத்தில் 30% பள்ளிக்கு நன்கொடையாக அளித்து மற்றும் மீதமுள்ள தொகையில் 70% தனது வங்கியில் டெபாசிட் செய்கிறார். அவரிடம் தற்போது 9765 இருந்தால் அனில் வருமானம் என்ன கேட்டிருக்காங்க. சோ நமக்கு அமௌண்ட் தெரியாது. அமௌண்ட் இன்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 30% சொல்லிருக்காங்க. அப்ப 30%. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க 70% சொல்லிருக்காங்க. 70%. இதுதான் வந்து என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு 9765 கொடுத்திருக்காங்க. 9765. சோ கேன்சல் பண்ணோம்னா 2 0 கேன்சல் பண்ணா இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். நெக்ஸ்ட் 7 ஆல வந்து இத கேன்சல் பண்ணோம்னா ஒரு டைம் வரும். பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் 2 இருக்கும். 3 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் வந்து 6 இருக்குமா. 9 டைம்ஸ் வருமா. பேலன்ஸ் 3 இருக்கும். அப்புறம் 7 டைம்ஸ் வரும். மறுபடியும் 3 ஆல கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் இது 4 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 1 இருக்கும். அப்புறம் 6 டைம்ஸ் வரும். அப்புறம் 5 டைம்ஸ் வரும். அப்ப 465 வருது. இந்த 100 ஓட கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 46500 வரும். சோ ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு சட்டையின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையின் 2 மடங்காகும். குறிக்கப்பட்ட விலைனா என்னது MP வந்து கொடுத்திருக்காங்க. MPன்றது என்னவா இருக்கும் அதோட கொள்முதல் விலைனா CP. CP யோட 2 மடங்கு அப்படினு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 20% லாபம் ஈட்ட வேண்டுமெனில் எத்தனை சதவீதம் தள்ளுபடி வழங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. சோ MP/CP MP/CP ஈக்குவல் டு என்ன வரும் 2/1 வரும். CP என்னவா இருக்கு 1 இருக்கு. MP வந்து 2 இருக்கு. சோ வந்து நார்மலா 100 வந்து என்னவா இருக்காம் 100 வந்து 200 மாறுதுன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 20% தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப 20% என்ன கண்டுபிடிச்சா போதும். இது ஒரு டைம் கேன்சல் இது 100னா 100ல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும். சோ 20 * 2 வந்து 40. அப்ப 40%. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन சுருக்கம் கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுவோம் போர்ட் மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணுவோமா. bracket of division, multiplication, addition, subtraction. சோ வந்து 30/2 * 3 வந்து என்னது 6 6 + 2. இத கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் வருமா. அப்ப 5 + 2 வந்து என்னது 7. ஆப்ஷன் D வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 7வது क्वेश्चन ஆண்டுக்கு 22% என்ற கூட்டு வட்டி விதத்தில் கூட்டப்படும் முறையில் 17000 என்ற தொகையானது கூட்டு வட்டியில் ஒரு ஆண்டுக்கு கடனாக வழங்கப்படுகிறது. ஒரு வருஷம் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா நமக்கு டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 22% கண்டுபிடிச்சு
அரை வருஷத்துக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து 11% கண்டுபிடிச்சு டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதிகமாக கிடைக்குமா அதோட டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்டா நம்ம வந்து 22% 11% அப்படி கண்டுபிடிச்சு மைனஸ் பண்றதுக்கு ஃபார்முலா நமக்கு இருக்கு. PR²/100² ஃபார்முலா இருக்கா, டிஃபரன்ஸ் ஃபார்முலா. அதை டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். பண்ணனா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் P என்ன கொடுத்திருக்காங்க? 17,000 கொடுத்திருக்காங்களா? 17,000 இன்ட்டு R வந்து என்னது? அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும். அப்ப அரையாண்டுக்குன்னா என்ன வரும்? ஒரு வருஷத்துக்கு 22னா அரையாண்டுக்கு வந்து by 2 பண்ணோம்னா 11. அப்ப 11 தான் என்னது? அரையாண்டுக்கு. அப்ப 11 வந்து வரும். அப்ப 11 இன்ட்டு 11/100². அப்ப 100 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணோம்னா 00க்கு 00 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 11 இன்ட்டு 11 என்ன வரும்? 121 வருமா? அப்போ 121 இன்ட்டு 121 இன்ட்டு 17 பண்ணோம்னா 7 வரும், 14 4 வரும், 8 வரும். நெக்ஸ்ட் 1 2 1 வரும். ஆட் பண்ணா 7 5 0 2 வரும். அப்ப 2057 இங்க ஒரு 0 இருக்கனால 20570 வரும். பை என்ன இருக்கு? இங்க 100 இருக்கா? சோ பை 100. சோ ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 205/7 வரும். சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. P/Q வந்து 6:5 கொடுத்திருக்காங்க. அப்படினா 6P plus 5Q is to 6P minus 5Q வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ P ஓட வேல்யூ வந்து 6 ன்னு எடுத்துக்கணும், Q ஓட வேல்யூ 5 ன்னு எடுத்துக்கணும். அப்ப 6P plus 5Q is to 6P minus 5Q. 6 into 6 plus 5 into 5. Next இங்க என்ன வரும்? 6 into 6 minus 5 into 5 வருமா? இதை பண்ணோம்னா 36 plus 25. இங்க என்ன வரும்? 36 minus 25 வரும். ஸோ இதை பண்ணோம்னா ஆட் பண்ணோம்னா 61 வரும். இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 11 வரும். ஸோ ஆப்ஷன் C வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 625/125 கொடுத்துருக்காங்க. 625/125 ஆஃப்னா என்னன்னு பண்ணணும்? மல்டிபிள் இன்ட்னு பண்ணணும். அப்ப இன்ட் 45/225 பிளஸ் 256/64. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிவைட் கொடுத்துருக்காங்களா? அப்ப நம்ம மல்டிபிள் எழுதணும்னா 196 மேல வந்துரும். 196/56. சோ கேன்சல் பண்ணோம்னா இது 25ல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் வரும். இது வந்து 25 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இது ஒரு டைம் 5 ஆல வரும். நெக்ஸ்ட் இது 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 5 ஆல கேன்சல் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 5 டைம்ஸ் வரும். அப்ப 45 டைரக்டா கேன்சல் பண்ணலாம். சோ இது ஃபுல்லா என்ன வருது? 1 ன்னு வருது. நெக்ஸ்ட் இதுக்கு கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்னா 64. 8 ஆல கேன்சல் பண்ணா 8 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இது 8 ஆல கேன்சல் பண்ணா இங்க 8 வரும். இங்க வந்து 3 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் 2 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் மறுபடியும் 8 ஆல கேன்சல் பண்ணா இது 1 டைம் வரும். இது 4 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 4 ஆல 1 4 வரும். நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம்னா 14 ஆல கேன்சல் பண்ணா 14 ஸ்கொயர் தான் 196. அப்ப இங்க 14 வந்துரும். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு, இங்க 14 வந்திருக்கா? அப்ப 1 plus 14 அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்திருக்காங்க? 15. 1 plus 14 வந்து ஆட் பண்ணா 15. ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு தனி வட்டியில் 12% ஆண்டு வட்டி வீதத்தில் 3/2 ஆண்டுகள் மற்றும் 7/2 ஆண்டுகள். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? R வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 2 வருஷம் கொடுத்திருக்காங்களா? 3/2 ஒன்னு கொடுத்திருக்காங்க, இன்னொன்னு 7/2. அப்ப 3/2 னா என்ன எழுதிக்குவோம்? 1.5 எழுதிக்கலாம். 7/2 வந்து 3.5 எழுதிக்கலாமா? சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. நெக்ஸ்ட் இடையான வித்தியாசம். அப்ப இந்த 2 வருஷத்துக்குரிய வித்தியாசம் தான் என்ன கொடுத்திருக்காங்க? 1920 எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ PNR ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா P வந்து நமக்கு தெரியாது, N வந்து நமக்கு 2 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2, R வந்து எவ்வளவு? 12 கொடுத்திருக்காங்க by 100. இதுதான் வந்து நமக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 1920 ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணோம்னா 2 ஆல கேன்சல் பண்ணோம்னா 9 வரும். பேலன்ஸ் 1 6 டைம்ஸ் வரும். அப்ப 12 ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 8 டைம்ஸ் வருமா? அப்ப 8 into 100 பண்ணனும். 80 into 100 பண்ணோம்னா 8000 வரும். சோ ஆப்ஷன் A வருமா? நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு நிறுவனத்தின் 8 ஊழியர்களின் சராசரி 6000 கொடுத்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 8 ஊழியர்களின் சராசரி 6000. இது எவ்வளவா இருக்கும் 48,000. நெக்ஸ்ட் முதல் 4 ஊழியர்களின் சராசரி சம்பளம் 5500 கொடுத்திருக்காங்க. சோ 4 ஊழியர்களோட சராசரி சம்பளம் 5500 ஈக்குவல் டு இத மல்டிபிள் பண்ணோம்னா 2 வரும் 22 வரும். அப்ப 22000 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அடுத்த 2 ஊழியர்களின் சராசரி சம்பளம் 7000. அப்ப 2 × 7000 ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 14000 வருமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நிறுவனத்தின் சராசரி சம்பளத்தை பராமரிக்க மீதமுள்ள 2 ஊழியர்களின் சராசரி சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது வந்து என்னது டோட்டல் 48000. இது வந்து 6 பேரோடது. இத ஆட் பண்ணனும்னா என்ன வரும் நமக்கு 36000 வருது. சோ 48 ல இருந்து 36 வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 48 ல இருந்து 36 மைனஸ் பண்ணோம்னா 12000 வரும். 12000ன்றது 2 பேரோட கூடுதல் தான். சராசரினா பை 2 பண்ணனும். 2 பண்ணோம்னா என்ன வரும் 6000 வருமா? சோ ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு மேஜையானது 8500 க்கு வாங்கப்பட்டு சோ வாங்கிய விலை வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 8500. சிபி வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 8500. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க விற்ற விலை எஸ்பி வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க எஸ்பி வந்து 8000 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப இதோட டிஃபரன்ஸ் எவ்வளவு 500. அப்ப 500 பை சிபி என்னது 8500 இன்டு 100. சோ கேன்சல் பண்ணா இது ஒரு டைம் வரும், இது 17 டைம்ஸ் வரும். அப்ப மேல என்ன இருக்கு 1000 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 100 மட்டும் தான் இருக்கும். 100 பை 17. அப்ப 17 எல்லாம் கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் 17 × 5 என்ன வரும் 85 வருமா? 17 × 5 85 வரும். சோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா பேலன்ஸ் வந்து 15 இருக்கு. அப்ப 5 பாயிண்ட் சம்திங்ல நமக்கு வரும். அப்ப ஆப்ஷன் டி மட்டும் தான் நமக்கு 5.88 இருக்கு. 5 பாயிண்ட் சம்திங்ல அப்ப ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 13th क्वेश्चन ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை 2500. சோ வந்து என்ன கொடுத்திருக்காங்க எம்பி வந்து கொடுத்திருக்காங்க. எம்பி வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க 2500. அதன் விற்பனை விலை 2000 கொடுத்திருக்காங்க. எஸ்பி வந்து 2000 கொடுத்திருக்காங்க. எம்பி 2500 எஸ்பி 2000. சோ டிஃபரன்ஸ் எவ்வளவு இதுக்கு 500 டிஃபரன்ஸா? அப்ப 500 வந்து என்னன்னு கொடுத்தாங்க தள்ளுபடி சதவீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 500 2500ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படினு கண்டுபிடிக்கணும். சோ 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1 இது வந்து என்னது 5 டைம்ஸ் வரும். இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 5 × 100/5 இருக்குமா? சோ இத கேன்சல் பண்ணா 20 டைம்ஸ் வருமா? அப்ப 20% வரும். ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ போர்ட் மாஸ் வந்து ரூல் அப்ளை பண்றோம். bracket of division multiplication addition subtraction. so 25 × 4 என்ன வரும் 100 வருமா? minus 22/11 × 7 plus 4 × 3. so இத கேன்சல் பண்ணோம்னா இது 2 டைம்ஸ் வரும். 4 × 3 பண்ணோம்னா என்ன வரும் 12 வருமா? அப்ப 12 இங்க வந்து மல்டிபிள் இருக்கு. அப்ப 100 minus 2 × 7 வந்து 14 வரும். plus 4 × 3 வந்து 12 வரும். நெக்ஸ்ட் பிளஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 னா 112 minus 14 பண்ணோம்னா 98 வரும். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு எண் 28% அதிகரிக்கப்பட்டவுடன் 320 ஆகிறது எனில் அந்த எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண்ணா நமக்கு தெரியாது. சோ 100 எடுத்துக்கலாம். அப்ப 128% 128% தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 320 ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த எண்ண என்னது 100. அந்த எண்ண என்னது 100. அப்ப 100 வந்து என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. சோ கேன்சல் பண்ணோம்னா 8 ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 1 பேலன்ஸ் 4 இருக்கும் 6 வரும். நெக்ஸ்ட் 4 ஆல கேன்சல் பண்ணா 1 இது வந்து 4 டைம்ஸ் வரும். அப்ப என்ன வருது இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 1000 வருமா? அப்ப 1000 பை இங்க 4 இருக்கா? அப்ப 4 இத கேன்சல் பண்ணா என்ன வரும் 250 வரும். ஆப்ஷன் பி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ராமன் தன் வழக்கமான வேகத்தில் 30% வேகத்தில் பயணித்தார். சோ இது வந்து என்ன கொடுத்திருக்காங்க 30% குறைவான வேகத்தில் வரும். குறைவான மட்டும் மிஸ் ஆகுது. ராமன் தன் வழக்கமான வேகத்தில் 30% குறைவான வேகத்தில் பயணித்தால் அவன் 15 நிமிடங்கள் தாமதமாக வந்து சேருவார் எனில் அவர் எடுக்கும் வழக்கமான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வழக்கமான நேரம்னா
100 எடுத்துக்கலாமா? 30% குறைவாக அப்படின்னா 70ல வந்து பயணிச்சிருப்பாரா? சோ இதுக்கு வந்து என்னது 0 கேன்சல் பண்ணலாம். இங்க 10 7 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது என்னது ஸ்பீடு. ஸ்பீட் வந்து என்னது ஸ்பீட் ரேஷியோ. ஸ்பீட் ரேஷியோ வந்து டைம் ரேஷியோக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? ஸ்பீட் ரேஷியோவும் டைம் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப 7 இங்க 10 வந்துரும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? அவர் 15 நிமிடங்கள் தாமதமாக வருகிறார் சொல்லிருக்காங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 3. அந்த 3 தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 3x தான் வந்து என்ன சொல்லிருக்காங்க? 15 சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வழக்கமான நேரம் கேட்டிருக்காங்க. அப்ப டைம் ரேஷியோல வழக்கமான நேரம் என்னவா இருக்கீங்க? 7 தான் இருக்கு. அப்ப 7 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 3 வந்து 15 ஆனா 7 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை கேன்சல் பண்ணோம்னா 1, இது வந்து 5 டைம்ஸ் வரும். அப்ப 7 into 5 என்ன வரும்? 35. ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஷாம் ஒரு வேலையின் 3/5 பகுதியை 10 நாட்களில் முடிக்க முடியும். ராக்கி ஷாமை விட 1/1.5 மடங்கு திறமையானவர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அதே வேலையை ராக்கி மற்றும் தனியே எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ பின்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஷாமோடது கொடுத்திருக்காங்க. ஷாம் வந்து 1ன்னு வச்சிட்டோம்னா பி வந்து என்னவா இருப்பாங்க? 1.5 இருப்பாங்களா? 1.5ன்றது 3/2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஷாம்ன்றது ஏன்னு எடுத்துருக்கோம். அப்ப ஏ வந்து என்னது 3/5 பங்கு வேலையை வந்து 10 டேஸ்ல முடிச்சிருவாங்களா? சோ அவங்களோட டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணா 50/3 இருக்கும். அவங்களோட டோட்டல் ஒர்க் 50/3. அப்ப ஏவோடது 50/3. அப்ப டோட்டல் ஒர்க் என்னது 50/3. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ராக்கி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க கேட்டிருக்காங்க. அப்ப 50/3/3/2ன்னு எழுதிக்கணும். சோ இத வந்து மேல கொண்டு போனோம்னா 50/3 into 2/3 வருமா? அப்ப இத மல்டிபிள் பண்ணோம்னா 50 into 2 100 வரும். by 3 into 3 9 வரும். சோ 100/9 வரும். சோ ஆப்ஷன் டி. 5 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்களின் சராசரி 21 ஆகும். இந்த 5 எண்கள் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள் கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியான கொடுத்தோம்னாவே நமக்கு என்ன டிஃபரன்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். சோ 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப தேர்ட் நம்பர் தான் நமக்கு என்னவா இருக்கும்? சராசரியா இருக்கு. அந்த தேர்ட் நம்பர் தான் என்னது 21 நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒற்றைப்படை எண்கள்லாம் என்னது 21க்கு அப்புறம் என்ன வரும்? 23 வரும். நெக்ஸ்ட் 25 வரும். சோ இந்த 5 எண்கள் மிகப்பெரிய எண்கள் என்னது 25. ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. கடந்த ஆண்டு நீல் 2 கடிகாரங்களை வாங்கினார். இந்த ஆண்டு ஒவ்வொன்றையும் ரூபாய் 15,000க்கு விற்கிறார். ஒன்றில் அவர் 25% லாபம் ஈட்டினார். மற்றொன்றில் அவர் x% நஷ்டம் ஏற்பட்டது எனில் அவருக்கு ஏற்பட்ட நிகர நஷ்டம் என்ன? நிகர நஷ்டம் 2000 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு சேம் அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a²/100 போடுவோமா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து நமக்கு சேமா இருந்துச்சுன்னா நமக்கு ஆல்வேஸ் நஷ்டம் தான் வரும். அப்ப நமக்கு a²/100 ஏன்றது அப்ப என்னவா இருக்கும்? ஒன்னு வந்து 25 கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு வந்து அப்ப என்னவா இருக்கும்? 25 தான் இருக்கும். சோ ஆப்ஷன் என்ன வரும்? ஏ ஆப்ஷன் வரும். இத நம்ம வந்து செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா செல்லிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் என்னது 15,000மா? அப்ப ரெண்டே சேல் பண்ணோம்னா என்ன வரும்? 30,000க்கு சேல் பண்ணிருப்பாங்களா? செல்லிங் பிரைஸ் ரெண்டு சேல் பண்ணாங்கன்னா 30,000 வந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா இருக்குல a²/100. ஏ வந்து என்ன கொடுத்தாங்க? 25 அப்ப 25 into 25/100 அப்ப என்ன வரும்? 6.25. இந்த 6.25 டிஃபரன்ஸ் தான் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 2000 கொடுத்திருக்காங்க. அப்ப 6.25 டிஃபரன்ஸ் 6.25 தான் 2000 அப்படினா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இத கேன்சல் பண்ணோம்னா 25 ஆல கேன்சல் பண்ணா இது எத்தனை தடவை வரும்? 4 டைம்ஸ் வரும். இது 0.2 டைம்ஸ் 25 அப்படி 25ல வரும். நெக்ஸ்ட் இத நம்ம கேன்சல் பண்ணோம்னா இத வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 8 யும் 4 ம் 2 ம் மல்டிபிள் பண்ணா 8000 வருமா? அப்ப 8000 into 0.25 எப்படி எழுதிக்கலாம்? 100/25 ன்னு எழுதிக்கலாம். அப்ப இத கேன்சல் பண்ணா இது 1 இது 4 டைம்ஸ் வருமா? அப்ப இது என்ன? 8 into 4 வந்து என்ன வரும்? 32 வரும். 32,000. இது வந்து என்னது? இங்க வந்து 32,000 வருது. இங்க வந்து என்ன இருக்கு? ஆல்ரெடி நமக்கு 30,000 கொடுத்திருக்காங்க. நமக்கு நஷ்டம் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 2000 கொடுத்திருக்காங்க. சோ வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 32,000க்கும் 30,000க்கும் டிஃபரன்ஸ் வந்து 2000. சோ இது வந்து நம்ம 25 ஆன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். சோ இந்த மாதிரி கொடுத்ததாலே நமக்கு ஆல்வேஸ் லாஸ் தான் வரும். அப்ப a²/100 பாத்துக்கலாம்.
ஸோ ஒன்னு வந்து 25% கொடுத்தோம்னா இன்னொன்று வந்து என்னது 25% தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டாம் மற்றும் ஜெரி இணைந்து ஒரு வீட்டை 9 நாட்களில் வண்ணம் பூசுவார்கள். அதே வீட்டிற்கு டாம் மட்டும் தனியாக 15 நாட்களில் வண்ணம் பூச முடியும் என்றால் அந்த வீட்டை ஜெரி மட்டும் தனியாக வண்ணம் பூச எவ்வளவு நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ டாம் அண்ட் ஜெரி, டாமும் ஜெரியும் சேர்த்து எத்தனை நாட்கள்லாம் 9 நாட்கள். டாமும் ஜெரியும் 9 நாட்கள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டாம் மட்டும் கொடுத்துருக்காங்க. டாம் மட்டும் எத்தனை நாட்கள், 15 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜெரி மட்டும் தனியாக அப்படின்னா என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், a into b by a minus b இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப a வந்து என்னது 15 into 9 by 15 minus 9 பண்ணோம்னா 15 into 9 by 15 minus 9 வந்து என்ன வரும் 6 வருமா. இதை கேன்சல் பண்ணோம்னா 3 ஆல கேன்சல் பண்ணா இது 2 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். அப்ப 15 into 3 வந்து 45, 45 by 2 ஆப்ஷன் டி வரும். Thank you.